நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். அன்னைக்கு ராத்திரி மனு பர்த்டேவை அலினாவோட கொண்டாடி இருக்கான்ல, அஞ்சனா அதை பார்த்துருக்கா? நேத்தே அவன் எல்லா உண்மையும் என்கிட்ட சொல்லிட்டான். அது அவன் அஞ்சனா கிட்டையும் சொல்றேன்னு சொன்னான். அலினா என்ன கேட்டாலும் நான் கொடுக்க தயாரா இருக்கேன். செட்டில் பண்ணி ஆகணும். அப்படி இல்லைன்னா நான் இந்த விஷயத்த சாஜி கிட்ட விட்டுருவேன். பார்க்கலாம். அவன்கிட்ட முன்னாடியே சொல்லிருக்கலாமோன்னு கூட எனக்கு இப்ப தோணுது. இவ்ளோ நாளெல்லாம் இதை வளர விட்டுருக்கவே கூடாது. இதுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் வச்சே ஆகணும். அஞ்சனா வந்துட்டா, நீங்க போய் கொஞ்சம் பேசி பாருங்க. நான் உள்ள இருக்கேன். நான் உனக்காக தான் காத்துக்கிட்டு இருந்தேன். ரொம்ப சந்தோஷம். எனக்காக காத்துட்டு இருக்கிறதுக்கு ஒருத்தராச்சும் இருக்கீங்களே. ஆஃபீஸ் விஷயமா நான் உங்ககிட்ட பேசலான்னு வந்தேன். அப்படியே ஒன்னையும் பார்த்த மாதிரி ஆச்சுல்ல. பழைய மாதிரி நீ திரும்பவும் கம்பெனியில் ஜாயின் பண்ணணும். புது புது ப்ராஜெக்ட்ஸ்லாம் கம்பெனிக்கு வருதுமா. உன்னுடைய பிரெயின் கம்பெனிக்கு தேவைமா? என்னோட பிரெயின் இப்போ டோட்டலாக மாறிடுச்சு. புது சக்தி கிடைச்சிருக்கு. அதனால நேர்ல பார்க்க முடியாத விஷயத்தெல்லாம் பார்க்குறேன். நீ எதையாவது நினைச்சு கவலையா இருக்கியாமா? இப்போ நான் பார்க்குற அஞ்சனா இதுவரை பார்க்காத அஞ்சனா. எனக்கு எந்த கவலையும் இல்லை. நான் எல்லாத்தையும் மறந்துட்டு அப்படியே சுதந்திரமான பறவை மாதிரி பறக்கலான்னு முடிவு பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தெரியாததா சார், பரீட்சை எழுதுறவங்க கூட எப்பவுமே டென்ஷனாக தானே இருப்பாங்க. ஒன்று எல்லாம் தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா எதுவுமே தெரியாதுன்னு புரியாம இருக்கணும். எதுவுமே தெரியாதவங்க கண்டிப்பா பரீட்சையில தோப்பாங்க இல்லையா? நான் என் பரீட்சையில தோத்துட்டேன். முட்டை மார்க். உங்ககிட்ட நான் இப்ப வாச்சும் தப்பா பேசிருக்கேனா சார்? இல்லம்மா, நான் உங்க மேல ரொம்ப மரியாதை வச்சிருக்கேன். அதையும் தாண்டி உங்களை நான் நேசிக்கிறேன். நானும் உன்னை என் மக மாதிரி பார்க்கறேனம்மா. அப்படின்னா என்ன அப்படியே கட்டி பிடிச்சு ஒரு முத்தம் தருவீங்களா? என்னம்மா அது? எனக்கு தெரியல. எனக்கு என்னெல்லாமோ நடக்குது. கொஞ்சமாவது அன்பு காட்டுங்க. அழாதம்மா, அழாதன்னு சொல்றேன்ல. போதும். நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. ஏம்மா இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்க? இனிமே ஒருவேளை நம்மளால பார்க்க முடியலன்னா நீ சொன்னது மாதிரி அவ மென்டல் டிப்ரெஷன்ல இருக்கா. டாக்டர் வரட்டும், பேசி பார்க்கலாம். அவ அவ
அவ விட்டு போற மாதிரியே பேசிக்கிட்டு இருக்கா. ஒருவேளை ஜாக்கிரதை, அவ கூடவே இரு. உன் கவலை எனக்கு புரியுது. சீக்கிரமாவே உன் பிரச்சனை முடிஞ்சிடும். எவ்வளோ நாளாக தான் இதையே சொல்லிட்டு இருக்கிறது? இன்னொரு 7-8 மாதம் தானே, பேசாமல் அடிமையாகவே இருந்து எல்லா விஷயத்தையும் முடிச்சிடலான்னு நினச்சேன். எல்லாமே இருந்து அவமானப்படுறத விட இது எவ்வளவோ பெஸ்ட்டுன்னு எனக்கு தோணுச்சு. அஞ்சனாவுக்கு நிறைய விஷயம் தெரிஞ்சு போச்சு. அவகிட்ட இன்னைக்கு நான் எல்லாத்தையும் ஓப்பனாக சொல்ல போகிறேன். சே மச்சி, அது ரொம்ப பெரிய ஆபத்து. இல்லை, சொல்லித்தாண்ட ஆகணும். மனசை திறந்து ஏதாவது பேசணுமான்னு எத்தனை தடவை அவ என்கிட்ட கேட்டான்னு தெரியுமா? அப்பவே எல்லாத்தையும் சொல்லியிருந்திருக்கணும். அஞ்சனாவுக்கு தெரிய வந்தா நீ அஞ்சனாவையே இழந்துருவ. அவ போயிட போறாடா. அப்படி போனானா அடுத்த நாளே அலீனாவை கொன்னு புதைச்சிருவேன். என்னை பத்தி உனக்கும் அவளுக்கும் தெரியும். நான் இவ்வளோ நாள் பொறுமையா இருக்கிறதே பெரிய விஷயம். இப்போ எத்தனையோ பேர் என்னை பிளாக்மெயில் பண்ணிட்டு இருக்காங்க. எவனோ ஒருத்தன் நைட்டு கால் பண்ணி அவ வீடியோவை காட்டி என்னை மிரட்டுறான். 10 லட்சம். அதே மாதிரி 2 தடவை வாங்கிட்டான். அடுத்த தடவை அவனை கண்டிப்பா நான் தூக்குவேன். நீ எப்படி தூக்குவ? அதெல்லாம் உனக்கு தேவையில்லை. நான் எல்லாத்தையும் முடிவு பண்ணிட்டேன். சரி, அலினா கிட்ட நான் வேணா பேசி பார்க்கவா? எவ்வளோ கோடி கொடுப்ப? அம்மா கூட பேசி முடிவு பண்றேன். ஆண்டிக்கு தெரியுமா? நான் சொல்லிட்டேன். இனி அஞ்சனா மட்டும்தான் பேலன்ஸ். அதுக்கப்புறமா தண்டனை மட்டும்தான் பாக்கி. என்ன தண்டனை? 2 பேரை கொல்லுவேன். ஒன்று அலீனா, இன்னொன்று என்னை பிளாக்மெயில் பண்ணவன். இதெல்லாம் அவங்ககிட்ட சொல்லாத. பார்க்குறேன். நான் உன்னை பார்க்க தான் வந்தேன். வேலையெல்லாம் முடிச்சிட்டு நானே வரேன். நீ வரும்போது நான் இல்லைன்னா எல்லாருமே மனுஷங்க தானேம்மா. நம்ம இதையும் நம்ம கூட சண்டை போட்டா போதும், சாப்டர் க்ளோஸ். அதனால இப்பவே பேசலாம். சொல்லு. என்ன சொல்ல? நீ தானே பேசணும்னு சொன்ன. மனுஷரை பத்தியா? மனுஷர் என்னோட புருஷன். என் புருஷனை பத்தி அடுத்தவங்க கிட்ட பேசுறதா? ரொம்ப ஒழுக்கமான ஒரு பத்தினி தெய்வமா தான் நான் சாகணும். நான் ஒழுக்கமான பொண்ணுங்கிறதுல உனக்கு சந்தேகம் இருக்கா? இல்ல. அப்ப நான் சாகலாம்ல. சாகிறத பத்தி பேசாத. உனக்கு இப்போ என் மேல எந்த அனுபவம் இல்ல. இருந்திருந்தா நீ என்னை கட்டி பிடிச்சிருப்பல்ல. அஞ்சனா, கல்யாணத்துக்கு அப்புறமா நீ என் சாஜி அண்ணனை எப்பவுமே கஷ்டப்படுத்த கூடாது. என்ன மாதிரி ஒரு நாடோடி பொண்ணுக்காக எல்லாத்தையுமே விட்டவர் அவரு. அதுக்கு பதிலா நான் எதுவுமே பண்ணதில்லை. சுஜா, அவர் ஏன் அண்ணன். எனக்கு அவரு சத்தியம் பண்ணி கொடுத்திருக்காரு, இனி அருவாலை தூக்க மாட்டாராம். நான் இல்லைனாலும் நீ அருவா தூக்க விடக்கூடாது. நீ எனக்கு தங்கச்சி மாதிரி.
உங்ககிட்ட கொஞ்சம் பேசணுமா? என்கிட்ட பேசுறதுக்கெல்லாம் நீ பெர்மிஷன் கேட்கணுமா? உங்ககிட்ட நான் தப்பா நடந்துக்கிட்டேன், அவமரியாதையா பேசிட்டேன், கோவப்பட்டுட்டேன். அதெல்லாம் உன் டிப்ரெஷனால தானே. நான் ஒரு அட்டைப்பூச்சிக்கு சமமானவ. அந்த என்ன நீங்க இந்த மாதிரி ஒரு அரண்மனைக்கு கூட்டிட்டு வந்தீங்க. ஆனா அதுக்கான எந்த தகுதியும் எனக்கு இல்லை. ஒரு அனாதை பொண்ணோட வாழ்க்கை பயணத்தை தான் எல்லாரும் பார்த்தாங்க. சில பேர் அனுதாபப்பட்டாங்க, சில பேர் அள்ளி அள்ளி அன்பு கொடுத்தாங்க. அதுல என்னை ரொம்பவும் நேசிக்கிறது 2 பேர், மனு சாரும் நீங்களும். அது எனக்கு தெரியும். ஆனா நாம அளவுக்கு மேல அன்பு வச்சா சாமி அதுக்கு ஒத்துக்க மாட்டார். யார் சொன்ன ஒத்துக்க மாட்டாருன்னு? நாம எப்படியாவது வாழ்ந்து காட்டணும். மனு உங்ககிட்ட ஏதோ பேசணும்னு சொன்னா. எல்லாத்தையும் கொஞ்சம் வெளிப்படையா பேசினா ஒரு முடிவு கிடைக்கும். அதுக்கெல்லாம் தேவையே இல்லை. நான் என்னோட வாழ்க்கை என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டேம்மா. பல நேரங்கள்ல அன்பா இருக்கிற குடும்பங்கள்ல கூட தற்கொலைகள் நடக்கிறத பத்தி நாம கேள்விப்படுறோம். அது நானும் கேள்விப்பட்டிருக்கேன். நாம எல்லாரும் அடுத்தவங்களோட வாழ்க்கைய விலகி நின்று தான் பார்த்துட்டு இருக்கோம். உள்ளுக்குள்ள அவங்களுக்கு இருக்கிற பிரச்சனை நமக்கு தெரியாது இல்லையா? அஞ்சனா, நீ பேசுறது சரின்னு உனக்கே தோணுதா? ஓ, மனசு ரொம்ப குழம்பி போயிருக்கு. தயவு செஞ்சு கொஞ்சம் நிம்மதியா தூங்கு. மத்ததெல்லாம் நாளைக்கு பேசிக்கலாம். இன்னைக்கு நான் நிம்மதியா தூங்கினா நாளைக்கு நான் எந்திரிக்கலன்னா? அஞ்சனா, அஞ்சனாங்கிற இந்த அழைப்புல தித்திக்கிற அன்பு நிறைஞ்சிருக்கு. தாய்ப்பால் நிரம்பிதான் இருக்கு. அது நான் செஞ்ச பாக்கியம். என்னோட அம்மாவை நான் பார்த்ததே இல்லை. ஆனா இந்த 2 வருஷமா நீங்க எனக்கு கொடுத்த அளவில்லாத அன்பு. போதும்மா, நீ வா. இல்லம்மா, இன்னும் சில விஷயங்கள் நான் பேசணும். எத்தனை மணி நேரம் பேசினாலும் தீராத ஒண்ணு அன்பு மட்டும்தான். அம்மா, இன்னொரு ஜென்மம்னு ஒண்ணு இருந்தா நீங்க நான் மகளா பொறுக்கணும்னு வேண்டிப்பீங்களா? அதை விட பெரிய பாக்கியம் வேற என்ன இருக்கு? அஞ்சனா, எழுந்துரு. நான் ஏதாவது தப்பு பண்ணியிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. எனக்கு ஒரு முத்தம் கொடுக்குறீங்களா? நான் கிளம்புவேன். என்ன நீங்க தடுக்க கூடாது. உன்னை நான் போக விட மாட்டேன். அம்மா, அம்மா, அம்மா. என்ன மனு, அஞ்சனா எங்க? ரூம்ல இல்லையா? இல்லையே. எங்கேயாவது வெளியில போயிருப்பா. இப்பெல்லாம் அவ அப்படிதானே பண்றா. ஒருவேளை அவ கோயிலுக்கு போயிருக்கலாம்.
அவ ஒரு கர்ப்பிணி பொண்ணு. அவளுக்குள்ள நிறைய வேதனைங்க இருக்கு. நடந்த எல்லாத்தையும் அவகிட்ட ஓப்பனா சொல்றதா நான் முடிவு பண்ணிட்டேம்மா. ஆனா பார்த்தா என்னால சொல்ல முடியல. நீ அவகிட்ட பேசியே ஆகணும் மனு. உன் மேல இன்னும் அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா அவளோட உள் மனசுல அலீனாவை பத்தி ஏகப்பட்ட சந்தேகங்கள் இருக்கு. நீ அவளுக்கு துரோகம் பண்ணிட்டதா அவ இப்ப நினைச்சிட்டு இருக்கா. எந்த ஒரு பொண்ணும் தன்னோட புருஷனை மட்டும் பங்கு போட்டுக்கவே மாட்டா. அம்மா, என் அன்பு உண்மையானதுன்னு உங்களுக்கு தெரியும்ல. அஞ்சனாவை தவிர என் உலகத்துல எதுவும் இல்லைம்மா. எனக்கு தெரியும். நானும் சில முடிவுகள் எல்லாம் எடுத்திருக்கேன். எவ்வளவு கோடி கேட்டாலும் சரி, அலீனாவை சட்டப்படி விவாகரத்து பண்ணிடு. இன்னைக்கே நான் அஞ்சனா கிட்ட சொல்லிடுறேன். எல்லாத்தையும் சொல்லியும் அவன் என்ன நம்புறானா போகட்டும். உன் மேல இன்னும் கூட அவளுக்கு நம்பிக்கை இருக்கு. அந்த நம்பிக்கைய நீதான் காப்பாத்தணும் மனு. அஞ்சனாவை மட்டும் நான் இழந்துட்டா அலீனாவை கொன்னு புதைச்சிருவேன். எனக்கு அஞ்சனா கூட வாழணுமா? அதுக்காகத்தான் நான் அலீனாவை இவ்வளவு நாள் பொறுத்து போறேன். அவ அக்ரிமெண்ட் படிலாம் நான் ஆடினேன். எல்லாம் முடிஞ்சோன்னு அவ கிளம்பிடுவான்னு நம்புறேன். இதுக்கு மேலேயும் லேட் பண்ண வேண்டாம். எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அஞ்சனா கிட்ட எல்லா விஷயத்தையும் சொல்லிடு. அம்மா, எல்லாத்தையும் கேட்டதுக்கு அப்புறமா அவ கிளம்பிட்டானா? இல்ல மனு, அவ அப்படி போக மாட்டா. அப்படியே போனா கூட மொத்தமா ஒண்ணு பிரிஞ்சு போக மாட்டா. என்னோட அஞ்சனாவை பத்தி எனக்கு நல்லா தெரியும் மனு. நீ போ. போனானே தெரியலையே. இதுக்கு மேல நான் அங்க இருந்து எந்த பயனும் இல்லை. அப்படியே இருந்தாலும் என்னால் அதை பார்க்க முடியல. என்னோட வாழ்க்கை ஒரு பெரிய பயணம், முடிவே இல்லாத ஒரு பயணம். நான் வழியில சந்திச்சவங்க எல்லாருமே என்னை நேசிக்கிறவங்க தான். இருந்தாலும் ஏன் நான் தொடர்ந்து பயணிச்சுக்கிட்டே இருக்கேன் எனக்கு தெரியல. ஆனா நான் பயணப்படுறேன்னு மட்டும் எனக்கு தெரியுது. தப்பெல்லாம் என் பக்கம்தான், என்னை மன்னிச்சிருங்க. நான் மறுபடியும் பயணிக்க போறேன். ஆனா நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல. நான் மறுபடியும் பயணிக்க போறேன். ஆனா நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல. என்னை விட்டு போயிட்டாளா? எங்க எல்லாரையும் வேணான்ட்டு போயிட்டாளா? அம்மா கிட்ட சொல்லணும். அம்மா, அம்மா, என்ன மனு? அவ போயிட்டாமா. சொல்லாம கொள்ளாம போயிட்டா. எங்க போயிட்டா அவ? அவ எங்கேயாவது போயிருந்தாலும் திரும்ப வந்துருவா. இந்த தடவை அவ வரமாட்டாமா. தோ அவ ஏதோ அவசரமா எங்கேயோ. கடைசி வரியை நீங்க படிங்க. நான் புது பயணம் போறேன், எதுக்கும் ஒரு முடிவு வேணும் இல்லைன்னு. அம்மா, அவன் நம்மளை விட்டுட்டு போயிட்டாம்மா. அப்படிதான் எழுதியிருக்கா.
உனக்கு என்னமா தோணுது? இல்ல மனு, அந்த மாதிரிலாம் இருக்காது. அவ அப்படி பண்ற பொண்ணு இல்லையே. அவ இங்கதான் எங்கேயாவது பக்கத்துல போயிருப்பா. இல்லனா பாஸ்கரை பார்க்க போயிருக்கலாம். நீ என்னன்னு விசாரி. போ. நான் மறுபடியும் பயணிக்க போறேன். ஆனா நான் யார்கிட்டயும் இதை சொல்லல. எல்லாத்துக்கும் ஒரு முடிவு வேணும்ல. அம்மாவும் வேண்டான்னு முடிவு பண்ணிட்டியாம்மா? நான் ஏதாவது தப்பு பண்ணிருந்தா என்ன மன்னிச்சிருங்க. அப்ப அஞ்சனா என்னை ஏமாத்திட்டு போயிட்டாளா? Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.